வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சண்டே ஒன் டே ரொட்டீன் விளாக். இன்றைக்கி சண்டே விளாக். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் பார்த்துக்கிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சி வீதி எடுக்க ஏன்னு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம லைட்டு கிட்டே போட்டு அதனால் சத்தமெல்லாம் எழுந்திரிச்சு போய் மட்டனை அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக நானும் காலையில் 6:30 6 மணிக்கு மேலே போனால் இந்த செவ்ரொட்டின்னு ஒன்று இருக்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் சுற்றி பார்த்து விட்டேன். அதனால் இந்த தடவை 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு, அவங்களுக்கெல்லாம் கேட்கல, அலாரம் வந்து சவுண்டு கம்மியாக என் தலைக்கு மேலே வச்சுருந்தேன். அலாரம் வச்சு எந்திரிச்சு போய் கறி வெட்டவே நின்று பக்கத்தில் நின்று செவ்ரொட்டி ரத்தம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரீயை வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய டீ வச்சு கொடுத்துட்டு அவங்கள எழுப்பி மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ எனக்கு தூக்கல் விழாவா சும்மாவே தான் படுத்தே தான் இருந்தேன். காஃபி வச்சுட்டு அவங்களெல்லாம் எழுப்புனாங்கன்னா அடுத்து சமைக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. வாங்க வீடியோக்கு போகலாம். மட்டனு அடியில் பாத்திரத்தில் ரத்தம் வாங்கியாச்சு. பால் எடுத்து உங்களுக்கு டீ மட்டும் வச்சுக்கோ, காஃபி வச்சு கொடுத்துருவோம். காஃபி வச்சுட்டு என்னது பால் இருக்க மாட்டேருக்குது. ஆமாம், பால் தான். சரி, டீ வைக்கலாங்களா? டீ போட்டாச்சு. பிரியா, காஃபி எடுத்துக்கூடி ஆறி போயிடும். எந்திரி, மறந்துட்டியா? எந்திரி. பிரியாவை தூங்கிட்டுருக்கா, பாப்பாவும் தூங்கிட்டுருக்குறா. காஃபி போட்டாச்சு. அம்மாவும் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்குது. அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்தாச்சு. மேடம், நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா டீ குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கே விழிச்சிட்ருக்கீங்க? அங்கே அம்மா விழிச்சிட்டுருக்குறாங்க. பத்தாதில்ல. ஓ, ஏன் கருவேப்பிலை கொத்தமல்லி இன்னும் 5-6 வாங்கினத என்ன? அவ்வளோதான் கொடுத்தாரு. பிரியா கொடுத்தது நான் வாங்கிட்டு. நீங்கள் அதுக்கு மேலே இருப்பீங்க. இன்னும் 5 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டு. அத்தை ஒரு பக்கம் வெங்காயம் விழிச்சிக்கிட்டு இருக்காங்க, மாமா ஒரு பக்கம் வெங்காயம் விழிச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம முட்டை வேக வச்சுட்டு ரசம் வைக்கலாம். ரசம் முட்டை நீ அப்புறம் வச்சுக்குவியா? வெங்காயம் வச்சு கொடுத்தா நீ அப்புறம் எல்லாமே பண்ணுவேன். சரி, வெங்காயம் உரிச்சிட்டு இந்த சைடு வந்துடுங்க. நான் எல்லாத்தையும் தாளிச்சுட்டு வர்றேன். சரியா? சின்ன வெங்காயம் இப்போ தான் காலி பண்ணிடலாங்க. ஆமாம், அது ரொம்ப சூம்பி. 2 நாள் ஆச்சு. ஆமாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வெங்காயம் உரிச்சு வச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்யணுமோ நம்ம வந்து இப்போ தாளிச்சு விட்றலாம். கறிக்கு தாளிச்சு விட்டுட்டு சாப்பாடும் ரசமும் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நீங்கள் இது பண்ணிக்குவீங்கல்ல, ரத்தம். மாமா செவரட்டிக்கு நாயா பேய அலையிறாரு. செவரட்டி கிடைக்கல. நம்ம காலையில் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம். பெரிய விஷயந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாத்திரை போட்டோம் அப்படின்னா ஜம்முன்னு சாப்பிட்றலாம். சரி, வாங்க அடுத்தடுத்து அப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கன்னு தட்டி பார்க்குற பார்த்தீங்கன்னா இப்போ என் வேலையெல்லாம் முடிஞ்சு. வெங்காயம், பூண்டு, தக்காளி 3 பாக்கெட் 100னா வேண்டாம், காளான்லாம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மேடம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நான் என்ன சமைச்சிட்ருக்கிறப்ப செவத்தில் ஒட்டிக்கிட்டே சமைக்க வேண்டியதான். செவரொட்டி சமைக்கிறாங்க. இப்போ அடுத்து மட்டன் செய்வாங்க. கடைசியாக நம்ம ரத்தம் செஞ்சுக்க வேண்டியதான். செவரொட்டி வேலையை முடிச்சுட்டு வணக்கிட்டு அந்த சைடு போயிட்டுனா குழம்புக்கு வணக்கிட்டு அந்த சைடு போயிட்டுனா அப்புறம் பார்த்துக்கோங்க. ஒரு விசில் வச்சு விட வேண்டியதானே குக்கரில் மட்டனை? மறந்துட்டியா? வணக்கிட்டு தான் வணக்கிட்டு தப்பியா? சரி, சாப்பாடு 2 டம்ளர் போட்டு அதை வச்சு விட்டுறேன். சரிங்க, சமையல்லாம் முடிக்கட்டும். முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றா அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திரிக்கவே இல்லை.
அம்மாவும் இன்றைக்கி வேலைக்கு போகல. ஏன்னு கேட்டால் அம்மா வந்து டியூட்டி வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அதனால் சண்டே அவங்களுக்கு லீவ் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி அம்மாவும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதில் முட்டை என்னாச்சு? தலை சுகாராகுதா? மாத்திரை போட்டியா? போட்டுரு மாத்திரை வாயில் பேசாமல் ஒன்று எடுத்து. நம்ம வேலை வந்து பாதி முடிஞ்சு. என்னதான் மயக்கம் வந்தாலும் நம்ம வேலையை செஞ்சு தானே ஆகணும். இப்போ மாமாவே நான் கடுகு கம்மியாக போகிறேன் தெரியுமா? நானே இப்போ அப்படித்தான் பண்ணுறேன். 4 பேருக்கு 4 தான் போடுவேன். கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்காக வந்து பொரியல் பண்ணுறாங்க. தலைங்க நான் செய்ய போயிடுறேன். ரத்தம் வந்து மாமா செய்ய போகிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா செவரொட்டி செஞ்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வணக்கி ஸ்பேனில் ஆற வச்சாச்சு. கொஞ்சம் வந்து பழைய சாப்பாடு இருந்தது. முதல்ல இதை நம்ம வயிற்று கூட்டிடுவோம். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வந்து பார்ப்போம். வாங்க எல்லோரும் கஞ்சி குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து பழைய சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதை லைட்டாக நம்ம வெங்காயம் வெட்டி போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது ஜம்முன்னு இருக்கும். எத்தனையாச்சு? 9:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சா? 7 மணிக்கா? 7:30க்கா? 7 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்ச மணி 9:30 ஆச்சு. இன்னும் முடியலை. இப்போ தான் குழம்பே ரெடி ஆகிருக்குது. இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் தாளிச்சு ஊற்றிருக்கிறேன். இன்னும் அது விசில் வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு மற்றதெல்லாம் ரெடி. இப்படியும் டைம் ஆயிடுது ஞாயிற்றுக்கிழமைனா மட்டும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமைனாவே கொஞ்சம் லேட் ஆயிடுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிங்கில சமைச்சிட்டேன். ஆமாம், இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ஆனால் நேரமே இன்னைக்கு ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. சீக்கிரம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரெசிபிலாம் கேட்டுறாதீங்க. மட்டன் குழம்பு ரெசிபி அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. இன்னைக்கு வந்து ஒன் டே vlog. ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் போடுறேன். தனியா வந்து போடுவோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்களா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எம்பிஎஸ் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை சரியாகலை அப்படின்னா அதை அப்படியே தலைமுடி விட்டு போட்டு இன்னொரு சேனல் நம்ம ஓபன் பண்றோம். நம்ம ரெசிபிக்காகவே என்னோட அந்த பருப்பே இல்லாம அரிசியும் பருப்புக்கும் வெந்தயமே இல்லாம வெந்தய சாப்பாட்டுக்கும் கேட்கறேன். உங்களுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிபி பிரியா அப்படின்னு சொல்லி போட்டு நான் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறேன். சமையல் பிரியா. சமையல் பிரியா, குக்கிங் பிரியா. எப்படி நீங்க என்ன பாருங்க. நான் வந்து இப்போ நான் அது கெடு வச்சிருக்கேன். இத்தனை நாளுக்குள்ள நீ ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெடி அதுக்கு ஏதாவது ஸ்டெப்பு நம்ம எடுத்தா தானே பண்ண முடியும். எல்லாமே என்ன பண்ண எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு ஏதாவது இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாராங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன ப்ராப்ளம்னு எப்படி சொல்கிறது? எங்களுக்கே தெரியல என்ன ப்ராப்ளம். மானிட்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. மானிட்டேஷன் ஆயிடுச்சு. டாலர் ஏறிடுச்சு. அந்த டாலர் எங்கே போச்சுன்னு தெரியல. என்ன நடக்குது அந்த சேனலில், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. ரியலைஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கல. இன்னும் வரல. அக்கௌண்ட் டீட்டெயில் வந்திருக்குமே இல்லையா? இல்லை, அக்கௌண்ட் டீட்டெயில் போட்டேன்னு நினைக்கிறேன். போட்டேன். அது அந்த பின் நம்பர் வரவே இல்லை. இன்னும் நமக்கு அது என்ன காரணம்னு தெரியல. நான் எதுலையோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னு எனக்கும் தெரியல. இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தெரியுது. இது 1 வருஷம் ஆகிப்போச்சு. கஷ்டப்பட்டு நான் ரெசிபி போட்டு இப்போ அதனால தான் நாங்கள் விளாகே போடுறதே இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் விளாகே வரல, ஏன் விளாகே வரல. அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதில் விளாக் போடுறதுனால நீங்க விளாகே போட மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு மாத்தி போட கரெக்டா வந்துட்டு. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? உடம்புலாம் சரியில்லை, கரெக்டா ப்ராப்பரா தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எம்பிஎஸ் ஃபேமிலியில விளாக் வராதனால நாள் நிறைய தள்ளி விளாக் போடுற மாதிரி இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரியா முனில அப்ப இருந்து இப்போ வரைக்கும் விளாக் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா பிரியா முனி தான் இதை விட முடியாது இல்ல, அது கொஞ்சம் ப்ராப்ளம். எங்க வீட்டு குட்டி இப்பதான் எதிர்ச்சிக்கு வேறு மண்டை ஆடிக்கிட்டே வருது. பல்லெல்லாம் விளக்கிட்டே கையெழுந்து கழுவிட்டாங்க.
ரசம் ரசம். ரசம் தான். ஆ இது மூடி வைக்கணும் விசிலுக்கு. அப்படியே மறந்துட்டியா? ஆமாம், அது ஓவராக டேஸ்ட். மூடி எங்க? நான் எங்கிட்ட தலைக்கு. சரி ரெடி பண்ணு. ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். என்னென்ன ரெடி பண்ணியிருக்க? வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? சாப்பாடு. இது ஒரு ஸ்பெஷலா? அதே சாப்பாடே ஸ்பெஷல் தான். மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு, முட்டை, அதோட பேர் என்ன? செவரொட்டி. செவரொட்டி. அப்புறம் ரசம். ரசம். கம கம. நீ தான் கம்ம கம்மங்கிறாங்க, வாசனையே வரலையே. அப்புறம் ரத்த ரத்த பொரியல். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் போகிற ஆள் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. நீயும் போட்டு சாப்பிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டம்ளர் அடித்தோம் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதனால வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். மணி 10. அப்படியா? சரி, அப்போ நம்ம போட்டு போய் மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு சாப்பிடலாம். சரி, நம்ம சாப்பிடலாம். சரி வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, செல் நோண்டிட்டு இருக்காரு. அது அந்த இது மேலே படுத்து. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு எனக்கு வாங்கலை, அவங்களுக்கு தான் வாங்கியிருக்கு. குட்டிமாவும் சாப்பிட்டு டிவி வந்து எங்கள் வீட்டில் கட் ஆயிடுச்சு. சரி, ஏன் டிவி போடாட்டி இன்னொரு 10 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம். வாய்ப்பில்லை ராஜா, போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ தான் போட்டு விட்டோம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அத்தை விலைக்கழுவுறேன்னு சொல்லி அத்தை வந்து கழுவிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு பருப்பு இருந்தது, அது சூடு பண்ணி வேறு கப்புக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்புறமா படுக்கலாம் அப்படின்ட்டு. கால் வேறு லைட்டாக வீங்கிடுச்சு, வலிக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்புறமா படுக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. 11 மணிக்கா 11 மணிக்கா 10:30 11 மணிக்கு சாப்பிட்டு படுத்தம்மா. 11 மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டு தூங்கவெல்லாம் இல்லை, சும்மா படுத்துனா கொஞ்சம் நேரம் தூங்க, கொஞ்சம் நேரம் படுத்துருக்கேன். பாப்பா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இந்த அவள் பொழுது சத்தம் நல்லா கேட்குது. தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரீயாகவே இப்போ இப்படி அவளும் சும்மாவே படுத்துருந்தேன். மணி 3:40 இப்போ சாப்பிடவே சொன்னேன். நம்ம என்ன நைட்டு தான் காலையில் சாப்பிட்டா நைட்டு சாப்பிட்றது, மதியானம் சாப்பிட்டோம்னா நைட்டு சாப்பிட முடியுது. அதனால் காலையில் சாப்பிட்றேன். 11 மணி தான் சாப்பிட்டேன். இடையில இப்போ டீ மட்டும் குடித்தா போதும் நமக்கு. அதனால் வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறதில்ல, ஃப்ரீயாக மட்டும் சாப்பிட சொல்லிட்டு பாப்பா சாப்பிட்டு அம்மா சாப்பிட்டாங்க. 3 பேருமே மதியானம் சாப்பிட்டாங்க. நான் வந்து நைட்டு மட்டும்தான் நமக்கு. நமக்கு வேண்டாம் சாமி. ஃப்ரீயாக படுத்து மூஞ்சி கழிக்கிட்டு சும்மா தான் படுத்துருந்தா தூக்கம்லாம் வரலாம். இங்கே இந்த பிள்ளைய வச்சு தூங்க முடிங்கிறியா? சிலுக்கு 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 சிலுக்குன்னு. ஆமாம், நடந்துக்கிட்டே தான் இருப்பா. பக்கத்தில் இருந்து படுத்து உருண்டு புரண்டுக்கிட்டே தான் இருப்பா. நீ தூங்குனியா? ரொம்ப சந்தோஷம். தூங்குனாலம்மாவ நீ என்னை உதைக்கிறேன்னு தான் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். அன்பான கணவர் அப்படின்னு பேர் போயிட்டீங்க. அப்படியே அந்த மக் எடுத்துங்களே, அப்படியே அதில் கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த புள்ள சாப்பிட தானே இருக்கு, இல்லை லான்ல இருக்கு. இந்த புள்ள ஒரு சாமர்த்தியம், என்னோட கப்பை பிடுங்கிட்டா, இந்த கப்பை எனக்கு கொடுத்துட்டா. கப்பு கொடுத்தாலும் சந்தோஷப்பட்டுக்க. ஆமாம், டீ வைக்கிறாரு. சாப்பிட்டேன் நான். டீ வச்சுக்கிட்டு இருக்காங்க. மருது படம் போட்டிருந்தாங்க, மருது படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் லைட்டாக போடுங்க. வாங்க டீ சாப்பிட்டு. டப்பாவில் போட்டக்கூடாதுமா. இது நீ எவ்வளோ விழுகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அளவா போடணும். சரிப்பட்டு வராது. 2 ரூபா. ஐயோ, அது டேஸ்ட் மண்ணு மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு டேஸ்ட். அளவு தெரிய மாட்டேங்குது. நீங்க தானே போடுறீங்க, அளவா போடுங்க. அதான் தெரிய மாட்டேங்குது, அப்புறம் அளவா போடுங்க. ஓ போச்சு, கொட்டிட்டான் 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 கொட்டிட்டான். பால் ஊத்து. பால் ஊத்து. பாலோ? எந்த பாலோ? நீங்கள் அர்ஜுனனுடைய அம்மையும் 10 ரூபா பால் பாக்கெட்ல 4 பேருக்கு டீ போட்டுட்டு இருக்கிறேன். இதுல பிள்ளைக்கு பால் வேற தனியா. அப்ப அதுல தண்ணி தான் இருக்கும், அது எங்க பால் இருக்கும்? சரி வாங்க டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு சூடு பண்ணி வைப்போம்.
புடிடி புடிடி நல்லா பிடி, கப்பை பிடிக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கப்பு இருக்குது. இந்த இது ஒரு ஆசைப்பட்டு வாங்கினோம் ஏங்க. இந்த டம்ளரு நம்ம வீட்டில் இருக்கில்ல டீ குடிக்க இருக்க வாங்கினது. இந்த டம்ளரு அது போ இங்கே இருங்க. பூஸ்ட் இந்த டம்ளரு, இது ஃபைன் டம்ளர் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அது டிமார்ட் போகையிலல்ல அது மேலே ஒரு கண்ணு, அந்த ஒயிட் கலர் கப்பு மேலே தூக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, குளியல் வேலையும் துவையல் வேலையும் போய்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து எந்திரிச்சு 3 மணி சாயந்தரம் தான் எனர்ஜி வருது. ஏன்னா காலையில் டயர்டாகவே இருக்கா, எப்படா ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுக்கிறது. இப்போதான் கொஞ்சம் வேலை செய்யலாங்கிற மூடு வந்துருக்கா. அதனால துணி கையோட போட்டு விட்டுக்கலாம். அது யூனிஃபார்ம் இருக்குது இல்லை, யூனிஃபார்ம்லாம் இருக்குது. ஒரு செட்டு தான் போட்டுக்கிறேன், ஒரு செட்டு 2 செட்டு துவைச்சிக்கிட்டு இருக்காரு. மருது படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேடம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு காய் வாங்க போகலாம். இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா காய் வாங்கிட்டு துவைச்சி எல்லாம் காய போட்டு எல்லாரும் குளிச்சு காய் வாங்க கிளம்பிட்டோம். துணியெல்லாம் காய போட்டு வந்தாச்சு. வாங்க போய் காய் வாங்கலாம். காய் வாங்கலான்னு வந்துருக்குறோம். காய் வாங்கிட்டு இருக்கிறாங்க பிரியா. வெண்டைக்காய் இல்லை புளியங்காயில் என்னமோ சொன்னான், என்ன காய் எடுக்கிறான்னு தெரியல. வீட்டுக்கு வந்தாச்சு. நந்தினிக்கா வீடு வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. தண்ணி இல்லைன்னு தண்ணி வாங்கி ஒரு கேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதோட காய் நாத்தனார் கடையிலேருந்து 2 பலாசலம் தூக்கிட்டு வந்தோம். என்னென்ன காய் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸு, அப்புறமா இது பேர் என்னங்க மறந்துட்டேன், கோவம் வராமல் இருக்கிற கோவக்காய், 2 கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய், அப்புறம் பீக்கங்காய், புடலங்காய் எல்லாம் வாங்கியாச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் சாப்பாடு வேணால் வச்சுக்கலாம். அம்மா வாட்டர் பாட்டில் உள்ளே இருக்கும் பார்த்தங்க. இப்போ நீ தண்ணி குடிச்சில்ல, அது இங்கே இன்னொரு கேன் இருக்கும் பாரு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நம்ம தூங்கிட்டோம். விலாகை வந்து முடிக்காமல் விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டோம். டயர்டாக இருந்துச்சு, அதனால தூங்கிட்டோம். ரொம்ப நாள் கழித்து எங்கேயுமே வெளியே போகாமல் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம். தூக்கம் வருதோ இல்லையோ சாப்பிட்டு சமைச்சு காலையிலே சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துடணும். நல்லா ரெஸ்ட் 1 டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு படுத்து, மாமா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரு 3 மணி 4 மணியோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து எந்திரிச்சேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 இல்லை ஒரு 2:30 இந்த மாதிரி டைமில் தான் எந்திரிச்சிருப்போம். நல்ல ஒரு தூக்கம், மாமாவுக்கு நல்ல தூக்கம், பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. போயிட்டு நம்ம காய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு நம்ம தூங்கிட்டோம். 1 டே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொட்டீன் விலாகு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எதுவும் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனாலேயே மேக்ஸிமம் எந்த ஒர்க்கு வெளியே போகிறது இதெல்லாம் வந்து ரொம்பவுமே கம்மியாயிருச்சு. எந்த வேலையாக இருந்தாலுமே ஒரு டைம் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு டைம்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் போய் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலையை வந்து பெண்டிங் வைப்போம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஃபஸ்ட் டைம் போகும்போதே இருக்கிற எல்லா வேலையுமே வந்து நான் முடிச்சுட்டு வந்துடுறது. ஓகே, இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். எம்பிஎஸ் ஃபேமிலி திருப்பியும் வந்து எம்பிஎஸ் ஃபேமிலியிலேயே தான் கேட்டுட்ருக்கீங்க. எம்பிஎஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் போடுறோம், ஷார்ட்ஸ் வந்து போடுறேன். அது என்னாச்சு அப்படின்னு தெரில. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நான் அது ஃபுல்லாக தெரிஞ்சவங்க கிட்ட, பெரிய யூடியூபர்ஸ் அவங்கக்கிட்டேயே நமக்கு வந்து கேட்டாச்சு. அவங்களும் உள்ளெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடம்னு அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே பரவாயில்ல, அந்த சேனலை வந்து கைவிட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இன்னொரு சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேனல் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டிசைட் பண்ணல. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் லைவ் போடுவோம். இதுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் ஃபேமிலியில் இனி
ஷார்ட்ஸாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான். ஒவ்வொரு டெய்லியும் வந்து ஒரு ஷார்ட்ஸ் 2 ஷார்ட்ஸ் வந்து அதில் போட்டுட்டு புது சேனல் ஓப்பன் பண்ணி விளாக் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் விளாகு, ரொட்டீன் விளாகு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் விளாகு எல்லாமே ரெகுலராக போட்டுட்டு இருந்தது. இப்போ போடுறதில்ல, நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த விளாகுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக விளாக் வந்து நம்ம போடுறோம். தட்டி தூக்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம்.